சாமி வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. இறை அருளா. இறையருளா. இப்போ பொதுவா மக்களுக்கு இருக்கிற ஒரே உள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம்? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான என்ன வழிகள்? அதை தேடிதான். தெரிஞ்சுக்கிட்டாலும் மகிழ்ச்சியா இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. அதை பத்தி ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சாமி? அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் ஞான சபையில் இருந்து சூர்யா சீடன். சீடன் என்றால் மாணவன். இறைவனுக்கு மாணவனாகவே இருக்க வேண்டும். அது ஏன் முதல்ல பதிவு பண்றேன்னு கேட்டா, சூர்யா சீடன் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன பட்டம் அப்படின்னு கேட்பாங்க. அதனாலதான் சூர்யா சீடனை கொஞ்சம் முதல்ல விளக்கிட்டேன். இறைவனுக்கு மாணவனா இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு ஒரு கோயில் இருந்தாச்சுன்னா அப்படியே சாமியார் ஆகி மாறிடுறாங்க. இல்லையா? அவங்க சாமியார் ஆயிடுறாங்க, அவங்க மடம் கட்டிடுறாங்க. அப்படின்னு போவேன், அந்த இடத்துக்கு எல்லாம் போவேன்னா நான் இறுதி வரை ஒரு மாணவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இறை அருளால். கேள்வி, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? ஆமா, சில நிமிடங்கள் இந்த காணொலியை பாருங்க. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுவீர்கள். இது முழுசா கேட்டாச்சுன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிறது இருக்காது. மகிழ்ச்சி என்பது என்ன? அந்த மகிழ்ச்சியை அடைவதற்காக ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சி என்பது என்ன? எப்படி மகிழ்ச்சியை அடைவது? ஆசைகள் தானே துன்பங்கள் காரணமாக அமைவது. ஒரு மனிதன் பிறக்கிறான், தாய் தந்தையின் அரவணைப்பில் வளருகிறான், உறவுகளோடு வாழுகிறான். குறுகிய காலம், ஒரு 20, 23 வயசு வரும்போது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடறான். வேலைக்கு போயாச்சுன்னா அடுத்த சிந்தனை ஒண்ணு மட்டும்தான். அவனுடைய சிந்தனை ஒண்ணு மட்டும்தான், சம்பாதிக்க வேண்டும். அப்பா சம்பாதிச்சு வச்சது இருக்கலாம், தாத்தா சம்பாதிச்சு வச்சது இருக்கலாம், ஆனால் மீண்டும் சம்பாதிக்க வேண்டும். அது இப்ப நிறைய பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாச்சுன்னா நிறைய சொத்து இருக்கும், இருந்தாலும் 2 குழந்தைய தான் இருக்கு. அந்த குழந்தைங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. சம்பாதிக்க வேண்டும். எதற்காக? இந்த பூமியில் அழியும் பொருளை சேர்ப்பதற்கான அந்த ஆசைகளை மட்டும் அடக்கி வாழ்ந்து கொண்டிருப்பதால் மீண்டும் மீண்டும் சேர்ப்பதற்காக போகிறோம். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்தால் எப்படி இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வது? அன்பு உறவுகளே, இந்த பூமியில் நீங்கள் சம்பாதிப்பது எதுவும் நீங்கள் செல்லும் பொழுது எடுத்து செல்ல முடியாது. ஒரு மனிதன் பிறப்பு என்கிற புள்ளியில் இருந்து இறப்பு என்கிற புள்ளியை நோக்கி பயணிக்கிறான். நல்லா யோசிச்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாம கோடீஸ்வரர் ஆயிடலாம், சம்பாதிச்சிடலாம், பெரிய பதவிக்கு போயிடலாம், பெரிய 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 என்னமோ சேர்த்துக்கலாம், நல்லா நினைச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு இல்ல, நிச்சயிக்கப்பட்டது நிச்சயமாக நடக்கும். இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது நிச்சயமாக நடக்கும். அப்போ பிறப்பு என்கிற புள்ளியில் ஆரம்பித்தது இறப்பு என்கிற புள்ளியை நோக்கி பயணம். அவ்வளவுதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை. இடையில் வந்த தந்தையும் தாயும் உறவுகளும் நண்பர்களும் மனைவி கணவன் குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாமே கிளைகள் தான். ஒரு நாள் நம்மை விட்டு விலகி செல்லும். நாமும் நம்ம ஆத்மாவும் மட்டும் நம்மளுக்கு சொந்தமானது. இதையும் கேட்டாச்சுன்னா இது எனக்கு சொந்தமானது தானே, இது வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லையே. மண்ணு சொல்லுது, இல்லடா அது எனக்கு சொந்தமானது. இந்த உடல் உனக்கு சொந்தமானதல்ல, எனக்கு சொந்தமானதல்ல, இது மண்ணுக்கு சொந்தமானது. ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்த நான் வாங்கி போட போறேன். எவ்வளவு இருக்கு? அது 3 ஏக்கராத இருக்கு, அதை வாங்கி போட போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு ஞானி சொன்னாரு, வாங்கி போட போறியா? ஆமா. மண்ணை பார்த்து அந்த ஞானி ஒரு கேள்வி கேட்டது, என்ன நடக்கிறது? மடையன் என்னமோ சொல்லுகிறான். ஏன்? அவன் பாட்டனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், அவன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், அவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன், அவன் என்னையும் வாங்கி போட போறான். யோசிச்சு பாருங்களேன். எதுவும் எடுத்து செல்ல முடியாத இந்த பூமியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த பொருட்களுக்காக ஆசைப்படுவதால் வருவது தானே இந்த கஷ்டம். வருவது தானே இந்த கஷ்டம். இந்த கஷ்டத்தை நாமே நீக்கி வைக்கலாமே. ஆசைகளை துறந்தால், ஆசைகளை வேண்டாம் என்று நினைத்தால், ஆசைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அது எப்படி ஆசை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும்? அப்படித்தானே? ஒரு சிந்தனை மட்டும் இருந்தா போதும். எதுவும் எடுத்து செல்ல முடியாது. எதுவும் எடுத்து செல்ல முடியாதா? 2 எடுத்து செல்லலாங்க.
பூமியில் சேர்ப்பதெல்லாம் கர்மா கணக்கில் சேரும் ஒரு அக்கௌண்ட். இந்த பூமியில் நீங்க எத்தனை சொத்து சேர்த்தாலும் சரி, எத்தனை வீடு கட்டினாலும் சரி, யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சாலும் சரி, என்னென்ன சேர்த்து வச்சாலும் சரி, எல்லாம் கர்மா கணக்குல சேரும். இன்னொன்னு இருக்குது, புண்ணியம் செய்தால் கர்மம் தீரும். அப்ப இன்னொரு அக்கௌண்ட், புண்ணியம் என்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சேருதோ அதுதான் இந்த பூமியில் இருந்து கணக்க முடிச்சுட்டு, எப்படி எல்லா மனிதர்களும் எழுந்த உடனே ஒரு விடயம் மட்டும் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுங்கள். நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், எனக்கும் மரணம் உண்டு. அது ஒருவேளை இன்று நிகழலாம். நிகழ்ந்தால் இந்த உயிரை படைத்தவனுக்கு நான் கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது. கட்டாயமாக கணக்கு சொல்ல வேண்டும். பிறந்த வாழ்ந்த என்ன செஞ்ச, என்ன செஞ்ச. நான் ஒன்னும் குறையா இல்ல, நான் அப்படி சம்பாதிச்சேன் இப்படி சம்பாதிச்சேன், நான் வீட்டை கட்டிட்டேன், காரை வாங்கிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், தோட்டம் வாங்கிட்டேன், நான் முதலமைச்சராக இருந்துட்டேன், எல்லாம் சொல்லியாச்சேன், எல்லாம் செல்லாது. ஏன் தெரியுமா? உன்னை பிறப்பிலேயே பிறருக்கு உதவுவதற்கு எதுக்கு உதவணும்? சில பேர் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு என்ன கொடுத்தாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? தாயின் கருவறையில் இருந்து அனைத்துமே உனக்கு இலவசமாக கிடைத்தது. என்ன கிடைத்தது என்று யோசிச்சுப்பார். தாயின் கருவறையில் இருந்து இலவசமாக கொடுக்கப்பட்டது. அப்ப இலவசமா வாங்கி 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 வச்சிருக்கிற நீ இலவசமா கொடுக்கணுமா வேண்டாமா? அது புண்ணியம் சேர்க்கிறதுக்காக தர்மமா செய்யணுமா வேண்டாமா? இது செஞ்சா போதும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். இன்னொரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அப்ப கொடுக்கறதுனால சந்தோஷம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? வருந்தானே. ஏழை சிரிக்கிறது பார்க்கும்போது இறைவனை காணலாம். அவன் சிரிப்புல அப்பாடா அவன் சொல்லுவான், நன்றி தங்கம், நன்றி சாமி. பசி, நரகாசுர வதங்க பசி. உள்ளுக்குள்ள நரகாசுரன் கொடூரமான ஆட்டம் ஆடிக்கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல ஒருவேளை உணவு கொடுக்கும்போது அப்படியே இறைவனா உள்ள போய் அந்த பசி அடக்குறான் இல்லையா? சரி, எதுக்கு அன்னதானம் கொடுக்கிறோம்? அன்னதானம் கொடுக்கிறது இறைவன் சொன்ன அன்னதானத்தில் ஞான அமுது ஊட்டியவன் எம்பெருமானீசன் கணக்கம் மூட்டை சுவாமி. அதனால அவர்கிட்ட இருந்த கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை இந்த உலகத்துக்கு சொல்றது ஒரு சின்ன முயற்சி. தன் பேர் ஏற்றுக்கொள்றாங்க தெரியல. இந்த அன்னதானம்ங்கிறது ஒரு முக்கியமான ஞான அமுது என்னன்னா ஒரு முக்கியமான செய்தி சொல்லுது. என்ன தெரியுமா அந்த செய்தி? 3 மணி நேரங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சுன்னா 3 மணி நேரம், அதிகமான 4 மணி நேரம் ஆகும், திருப்பியும் குத்த ஆரம்பிக்கும் வதுக்குள்ள. இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நீளம், லெங்த் இறைவனுடைய பார்வையில. திருப்பியும் பசிக்குது இல்லையா? திருப்பியும் சாப்பிட்டாகணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான். இது முடியும். இது முடிந்து யுகாயுகங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்காக எல்லா மனிதர்களும் கிளம்பி செல்ல வேண்டும். அதுக்கு பேருதான் மரணம். அது எனக்கு உண்டு என்று தினமும் நினைத்து பாருங்கள். கஷ்டங்கிறதே வராது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ணுவோம். மகிழ்ச்சியை பத்தி பேசினா மரணத்தை பத்தி பேசுறோம் நம்ம. அதனாலதான் என்ன சொல்றது, மகிழ்ச்சிக்கும் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மகிழ்ச்சியான தருணம் மரணம். ஏன்? இறைவனிடம் சேருகிறோம். கஷ்டங்களை அனைத்தையும் விட்டு விட்டு செல்லுகிறோம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா மகிழ்ச்சி வந்துருச்சு. இல்லாதது என்ன? அழிஞ்சு போவதை இந்த பூமியில் காண்பது எல்லாமே மாயை. நானும் ஒரு மாயை. ஒரு நாள் நீங்க இங்க வந்து பார்த்தாச்சுன்னா இருக்க மாட்டேன், காணா போயிருவேன். ஆனால் இறையாருள் என்கிற இந்த சக்தி, இந்த ஞானத்தை மட்டும் நம்மளுக்குள்ள பெற்று வச்சாச்சுன்னா வாழ்க்கை உயர்ந்த ஒரு இடத்துக்கு போக முடியும். ஞானம் அடைவதனால்தான் மகிழ்ச்சி அடைய முடியும். கட்டாயம். ஞானம் தான் மகிழ்ச்சி. அந்த ஞானம் தானே இங்க சொல்றோம் இருக்கிறதுல மகிழ்ச்சியா வாழலான்னு. அழியும் பொருட்களை தேடி அதற்காக ஓடுவதை விட இருப்பதில் சந்தோஷமா இருந்துட்டு போயாச்சுன்னா அதுதான் மகிழ்ச்சி. கூட இருப்பவங்களுக்கு ஞானம் செய், புண்ணியம் செய், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? முதல்ல நம்மளை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? எது? மனைவி, குழந்தைகள், உடன் பிறந்தார்கள், பெற்றோர்கள், இப்படி அவங்க கிட்ட ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு எல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம், நான் வந்து நேரா கொண்டு போய் 5000 பேருக்கு இல்ல 150 பேருக்கு தினமும் அன்னதானம் கொடுப்பேன்னு சொன்னதுனால புண்ணியம் கிடைக்காது. உங்களை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். முடிஞ்சது போதுங்க. ஒரு 50 பைசா சாக்லேட் வாங்கி கொடுத்த போதும். 4 பறவைக்கு தண்ணி வச்சு பாருங்க, மகிழ்ச்சி வரும். இப்போ எல்லாரும் கோலம் போடுறதெல்லாம்
அரிசிமாவில இருந்து கல்பொடிக்கு மாறிட்டாங்க. அது எதுக்கு கொண்டு வந்ததுன்னா, அந்த உயிரினங்கள் பசி இல்லாம இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் அந்த வாசல்ல அந்த கோலம் போட்டு ஆரம்பிச்சாங்க முன்னோர்கள். அதை விட்டுட்டாங்க. அதுலயும் ஒரு 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 அரக்கத்தனமான சிந்தனை கொண்டு வந்தாங்க. அது யாரு உறும்பு வந்துட எறும்பெல்லாம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம வளர்த்துக்கிட்டோம். கொடுப்பதால் மகிழ்ச்சி வரும், கொடுப்பதால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். பிறரை மகிழ்வித்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க சிரிக்கிறீங்க, நான் சிரிக்கிறேன், கொடுத்தால் கிடைக்கும். எது கொடுத்தாலும் கிடைக்கும். நீங்க கோவப்பட்டீங்கன்னா நான் கோவப்பட வேண்டியதா இருக்கும். மனித இயல்பு. இப்போ கோயிலுக்குள்ள போறோம், சாமி எனக்கு அது கொடுங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க, நிம்மதி வருமா? வராது. கோயில் என்பது எதற்காக? ஒரு மனிதன் கோயிலுக்குள்ள வந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நான் செஞ்ச பாவங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன கர்ம வினையை சுமந்துட்டு திரிகிறோம், இதுல இருந்து திருந்திக்கிறதுக்காக ஒரு வழி, ஒரு நிமிடம் இறைவா மன்னித்து விடு, நான் இப்படி செஞ்சுட்டேன். கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துருவாரு. ஏன் தெரியுமா? நிச்சயிக்கப்பட்டது. அது ஒரு காரணத்தாலும் மாறாது. நீ முயற்சி மட்டும் செய்வதுதான் உன்னுடைய வேலை. நல்லது பண்ணவா கெட்டது பண்ணவா? நல்லது பண்ணணும்னாலும் கெட்டது பண்ணணும்னாலும் சிந்தனைகள் தான் அது காரணமாக அமையுது. வேணும்னு நினைக்கும் போது கெட்டது செய்ய தோணும், வேண்டாம்னு நினைக்கும் போது எதுக்கு நம்ம போய் அந்த தப்பை பண்ணிட்டு நினைச்சிட்டு போயிடுவோம். ஞானம், இறைவன், மகிழ்ச்சி. ஞானம் பெற்று இறைவனை அடைந்து மகிழ்ச்சி அடைவதோட வேலை முடிஞ்சிருச்சு. இது மனம் ஒரு நிலைக்கு வந்துருச்சு. மனம் அலைய விடும் பொழுதுதான் கஷ்டங்கள் துரத்துது. பேசி பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. பேசுறது என்ன பேசுறாங்க? நான் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு தான் போகணும், ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்ன சேர்த்து வைக்க போற? ஒரு சிவன் கோயில் ஒண்ணு கட்டி வைங்க, 1008 தலைமுறைக்கு நரகம் இல்லை. இதை விட ஒண்ணு செஞ்சு வைக்க முடியுமா உங்க குழந்தைகளுக்காக? முடியுமா? இல்ல இல்ல. திருவாசகம் முழுக்க ஒரு முறை படிங்க, 108 தலைமுறைக்கு நரகம் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல. திருவாசகம் படிச்சா போதும், அது தேன் அப்படின்றாங்க. புண்ணியம் செய் கர்மம் தீருன்றாங்க. புண்ணியம் செய்தால் கர்மம் தீரும். கர்மாதானே பூமியில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை குறைக்கிறது கர்மாதானே, அது தீக்கிறதுக்கான வழிதாங்க இது. எளிதா செய்யலாம் இல்ல, பெரிய மலையெல்லாம் ஒண்ணு இல்லை. என்னால முடிஞ்சது. விரும்பி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இறைவனும் இருக்க முடியாது, தடுத்து வச்சுக்கிறத கொடுத்துட்டு போவான். அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது கொடுக்காம தடுக்கிறது யாராலையும் முடியாது. கொடுக்க மாட்டேன்னு அவரு நினைச்சதை கொடுக்கறது யாராலையும் முடியாது. அப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து சேரும் இல்ல. நீங்க செய்யறதாங்க உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். மனித வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு திருப்பி வந்து சேரும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். கெட்டது செஞ்சா கெட்டதா தான் ஒரு கண்ணாடி திருப்பி என்ன காட்டும்? அதே தான் காட்டும். மனித வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான், சிம்பிளான மேட்டர். கண்ணாடி போல. நீ சிரிச்சா அது சிரிக்கும், நீ அழுதா அது அழுவும், நீ கோவப்பட்டா அது கோவப்படும். அவ்வளவுதான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை இறைவன் எளிதாக சொல்லிவிட்டு சென்றான். புண்ணியம் செய் கர்மம் செய். இப்போ வந்து நல்லது பண்ணா நல்லது நடக்கும், அடுத்தவங்களுக்கு மகிழ்வித்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படிங்கிறப்போ வந்து மகிழ்ச்சிங்கிற விஷயம் பிறர் சார்ந்த விஷயமாவே இருக்கே. அது வந்து எந்த மாதிரி? ஒருபோதும் பிறரை சார்ந்த விஷயம் அல்ல மகிழ்ச்சி. ஒரு மனிதனோட மகிழ்ச்சி தான், தன்னோட மகிழ்ச்சி தான் தனக்கு முக்கியமானது. இல்ல, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வந்து மகிழ்வித்து மகிழ். ஆமா. புண்ணியம் செய்து புண்ணியத்தை தேடிக்கோ, எல்லாமே அப்படி சொல்றீங்க. அப்படிங்கிறப்போ எல்லாமே வந்து பிறரை சார்ந்ததாவே இருக்கே, தன்னை சார்ந்ததா இல்லையே எதையுமே. உங்களே சார்ந்த, உங்களோட வாழ்க்கை உங்களே சார்ந்தது தானே. இன்னொரு ஆளு சிரிக்கும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சி வருதுன்னா அது நம்மளே சார்ந்தது தானே. தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் எந்த சுகத்தையும் அடைய முடியாது. எந்த சுகத்தையும் ஒரு மனிதன் ஒரு தனிமையில ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவன் என்ன சுகம் இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும்? சமூகம் சார்ந்த வாழ்க்கை தானே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியா அழிக்கும். அப்போ மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது இல்ல, மத்தவங்களோட மகிழ்ச்சி தானே நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னொருத்தர் ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்கும்போது தானேங்க அது ஜொலிக்கும். இந்த விளக்கறை எரியுதுனால தானே என்னை தெளிவா தெரியுது. கொடுத்தாத்தாங்க கிடைக்கும். சரி சாமி, எப்போ இறைவன் எல்லாமே இலவசமாக கொடுக்கிறார். அவன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், புண்ணியம் செய். எல்லாமே இலவசமா தான். ஆரம்பத்துல முதல்ல சொன்னேன், தாயின் கருவறையில் இருந்து ஆரம்பி. முதல் படியெடுத்து வச்ச உன் தந்தையின் நெஞ்சை பாருங்கள். உன்னை நடக்க வச்சு கூட்டிட்டு போன தந்தையின் பாசத்தை பார். இறைவன் தோளில் இருந்த இறைவனின் சிலையை பார்த்தாயா அல்லவா?
இறைவன் தோளில இருந்து அவர் காட்டினாரு. தங்கம் பர்றா சாமி போகுது. சாமி தோல்ல இருந்து. மூணே தாங்க. மாதா, பிதா, குரு. இதுதான் தெய்வம். இது மூணையும் மகிழ்ச்சியா வச்சிருந்தாலே நம்மளுடைய மகிழ்ச்சி கலவே இருக்காது. பெற்ற தந்தையும் தாயையும் எவ்வளவு மகிழ்ச்சியா, நான் முதல்லயே சொன்னேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாவது முதல் முக்கியமானது தாயும் தந்தையும் தான். அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்ககிட்ட பேசுறதுக்கே இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா கடைசி குழந்தைய டாக்டரா படிக்க வச்சுட்டாங்க. முதல் குழந்தை இன்னைக்கும் வந்து சாதாரண ஊழியரா தான் இருக்கிறாங்க. டாக்டருக்கு இந்த சாதாரண ஊழியரா இருக்கிற அண்ணனை பாக்குறது கஷ்டமா இருக்கு, பிடிக்கல. ஏன் ஸ்டேட்டஸ், உன் ரத்தம் தான், கூட பிறந்தவன் தான், அவன் மேல நீ காட்டாத பாசம் இறைவன் உன் மேல காட்ட மாட்டான். அப்போ மகிழ்ச்சிங்கிறது எங்கிருந்து வருது? இது ரெண்டும் ஒரே போல பார்க்கும்போது நாம செஞ்சிட்டு இருக்கிற வேலையில எல்லாம் இல்ல மகிழ்ச்சி. நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறத சரியா செய்யும் போதுதான் மகிழ்ச்சி அடையும். பிறருக்கு செய்வதால் அல்லாமல் நாம் மகிழ்ச்சி அடையவே முடியாது. தனியா ஒரு மனுஷன் ஒரு திருவிழா போய் வாழ்ந்துருந்தா என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? அவனுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்காது, எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காது. தனியா இருக்கும்போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சும்மா சொல்றேன். அப்ப ஏதாவது ஒரு தீவில போய் உட்காந்துருக்க வேண்டியதுன்னு. ஏது இப்போ இந்த குறுகிய காலத்துல தான் இந்த தியானம் எல்லாம் வந்தது. இதுக்கு முன்னாடி தியானம் இருந்து சொல்லவா? ராமாயணம் எழுதுறதுக்கு ஒருத்தர் தியானம் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் உட்கார்ந்தாரு. நாரதர் வந்து சொன்னாரு, நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு எல்லாம் தண்டனை நீ அனுபவிப்ப, அது இல்லை நான் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு சொன்னாரு. சுருக்கமா சொல்லிடுறேன், முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது இறைவனை அடைஞ்சு நீ ஒண்ணு உணர்ந்துக்கோ. உட்கார்ந்தாரு. தியானம் பண்றவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. உட்கார்ந்தது எப்படின்னு தெரியுமா? திருப்பி நாரதர் வரும்போது சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணுமாமா. அவர் தியானம் இருந்தவர் இருந்துட்டாரு, சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணா. எங்கடா போயிட்டான்னு போய் பார்த்தாச்சுன்னா கரையான் புற்று கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா? புற்ற போய் சாமி கும்பிடுறோம் இல்லையா? சரியா இல்லையான்னு நம்மளே யோசிச்சுக்கணும். அதுக்காகத்தான் சும்மா போட்டு வச்சேன். புற்று மூடி இருந்தது, புற்றை உடைத்து பார்த்தால் அவர் அதற்குள்ளே இருக்கிறார். எத்தனை வருஷம் இருந்திருக்கணும்? தியானம் தான் இருந்தாரு. இறைவனை அடைந்ததால், இறை அருள் பெற்றதால் அவர் இருந்தாரு. எல்லாரும் பாக்குறீங்க, ராமாயணம்னு ஒண்ணு இருக்குது, அதுல இன்ன கதை இருக்கு, ராமனுடைய கதை இருக்கு, எல்லாம் படிச்சிருக்கோம் இல்ல, பார்த்திருக்கோம் இல்லையா? தியானம் அதுதாங்க. பிறகு தனிமையில போயிருந்தாச்சு, தனிமையில அப்படித்தான் இருப்பாங்க. என்ன இருந்தது அதுக்குள்ள? என்ன இருந்தது? எதுவுமே இல்லை. அவர் சுவாசிச்சாரனே அவருக்கு தெரியாது. அப்ப தனிமையில நான் போய் இருக்கும்போது உட்கார்றதுக்கு ஒரு இருக்கையா ரெடி பண்றோமா? சொகுசு தானே தேடுறீங்க அந்த இடத்துல, உண்டா இல்லையா? அப்படியே இயற்கையான ஒரு சூழலை இல்லைன்னா ஏசி போட்டு உட்காடுறீங்களா இல்லையா? இல்லைன்னா மொட்டை மாடியில மரத்துக்கடியில், மொட்டை மாடிக்கு மேல நிக்கிற மரத்துக்கடியில காத்தோட்டமா உட்காடுறீங்களா இல்லையா? சொகுசு தானே தேடுறீங்க. என்ன தியானம் பண்றீங்க? பேச்சுக்கு சொல்லலாம், தியானம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறீங்களா? இறைவனை அடைவதற்கு நல்ல தியானம் செஞ்சு என்ன சம்பாதிக்க போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். தியானம் செய்யறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது செஞ்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இல்ல, மன அமைதியாகுது, மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தியானம் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல போய் பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க. யோகா மாஸ்டர், யோகா சொல்லி கொடுக்குற மாஸ்டர், அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் தான். அவரு மாசத்துக்கு கோர்ட்டுக்கு 4 வாட்டி போறாரு. பெரிய ஸ்கூல்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருங்க. பெரிய ஸ்கூல்ல அத்தனை குழந்தைகளுக்கு யோகா சொல்லி கொடுக்குறவர். அவர் தியானம் இருக்கிறவர் தான். மாசத்துக்கு 4 கேஸ். முதல் சம்சாரம் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, புரியும்னு நினைக்கிறேன். முதல் சம்சாரம் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அவரு யோகா தியானம் எல்லாம் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். என்கிட்ட சொல்லுவாரு, விடுங்கய்யா அதை பத்தி ஏன் பேசி. அப்ப எவ்வளவு நாள் ஆச்சு இந்த தியானம் யோகா எல்லாம் ஆரம்பிச்சு? ஒரு 50 வருஷத்துக்குள்ள. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எங்க போய் தியானம் பண்ணாங்க, என்ன யோகா பண்ணாங்க? ஏதாவது இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்ல. அப்ப இப்ப அது ஒரு நல்ல வருமானத்துக்கு உண்டான வழி. ஒரு ஆசிரமத்தை கட்டி யோகா தியானம் எல்லாம் சொல்லி கொடுப்போம், வருமானத்துக்குள்ளான வழி தானே. நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும். சாமி, இப்ப இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைகளுக்கு நீங்க அறிவுரை மன அமைதியை பத்தியோ மன மகிழ்ச்சியை பத்தியோ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி அறிவுரைகள் சொல்ல விருப்பப்படுறீங்க? முக்கியமா நல்லதை பாருங்க, நல்லதை பாருங்க, அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும்.
பாக்குறதெல்லாம் நல்லது பாக்குறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல. அது இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். தப்பு செய்யறவனே தப்பு செய்யறது தூண்டுறவனும் பாவம் தான் செய்யறான். தப்பு செய்யறவன் மட்டும் இல்ல, ஒருத்தனை தப்பு செய்யறது தூண்டுறான் இல்லையா, அவனும். ஒருத்தன் ஒரு கெட்டு போன ஒருத்தனோட சேர்ந்தா நீ கெட்டுதான் போவோம். மது அருந்தவனோட சேர்ந்தா மது அருந்தி தான் போவ. புகை குடிப்பவனோட சேர்ந்தா நீ புகை குடிக்கிறதான் போவ இல்லையா. தெருவில் நிக்கிற ஒரு தெருப்பொறுக்கியோட சேர்ந்தாச்சுன்னா அவனுடைய குணங்கள் எல்லாம் ஒன்னையும் சார் அது இல்லாதவனோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் சொல்ல வர்றோம். மறை சொல்லுது, ஆடை அணிந்திருப்பால் நிர்மாணமாக காட்சி அளிப்பார். உண்மையிலேயே இந்த காணொலியை கேட்டு புரிந்தவங்க உண்டாச்சுன்னா உங்க கண்ணால நீங்க பாருங்க. பெற்றோர்கள் இருந்தாச்சுன்னா தன் குழந்தைகளுக்கு, ஏன்னா அவங்க மனம் கஷ்டத்துல வர்றது என்ன, என்னைய பார்த்து அப்படி பேசிட்டாங்க, என்னைய பார்த்து இப்படி பேசிட்டாங்க, இதுதான் அவங்களோட மன உளைச்சலா இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனை. இங்க ஞான சபைக்கு வரக்கூடிய பல பேரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதுதான். இப்படி சொல்றாங்க, அது கேட்கும்போது எனக்கு மன உளைச்சலா இருக்குது, அப்படியே டிப்ரெஷனா இருக்குது. நான் சொல்லுவேன், அவங்க பார்வையில் பெடுற மாதிரி நீ ஏன் நடக்கிற? நாகரீகம் அநாகரீகமா மாறுது, அந்த இடத்துல மன உளைச்சல் வருது இல்லையா. அப்படி ஒண்ணு பார்த்தாச்சுன்னா தருதலைகள் மட்டும் வாழ்ந்துட்டு, பெரும்பாலான தருதலைகள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு இடத்துல நம்ம அவன் பாக்குற அளவுக்கு நடக்காம இருந்தாச்சுன்னா மன மகிழ்ச்சி தானே வரும். பார்வையில தானே பல பேரும் கலங்குறாங்க, என்னை இப்படி பாக்குறாங்க, தப்பா பாக்குறாங்க, தப்பா ஏன் நடக்கிற? நம்ம நாகரீகமான உடையில நடக்கலாம் இல்லையா. முதல்ல நான் சொன்னேன், ஆடை அழிந்திருப்பால் நிர்வாணமாக காட்சி அளிப்பார். ஒத்து பாருங்களேன், பெற்றோர்கள் பாருங்களேன், மற்றவங்களை எல்லாம் நீங்க பெற்றவர்கள் நீங்க பாருங்க, உங்க பிள்ளைய நீங்க பாக்குறதுக்கு. அது பெண்ணியா அது அப்படி இப்படின்னு நம்ம அரசியலுக்கு எல்லாம் போக எல்லாம் விரும்பல. என் குழந்தைக்கு என் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல், இல்லை என் அண்ணன் என் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல், ஒரு குருவாவோ ஞானியாவோ ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நம் கண் முன்னாடி தெரியதை, நாம் பார்க்கிறதை, நாம் வாழ்வதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம தெளிவா இருந்தாச்சுன்னா யாராவது நம்மளை குறை சொல்லுவாங்களா? நல்ல உடை இருந்துச்சுன்னா யாராவது குறை சொல்லுவாங்களா? ஒரு ஆண் எப்படி போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் சிறிய குறை இருந்தாலும் பேசிக்குவாங்க. உங்க காதுக்கு வரலைன்னாலும் சரி, பாக்குறவன் பேசத்தே செய்வான். ஆமா அப்படித்தான் பேசுவாங்க. அது அவங்களுடைய பார்வை. நாம பேச வைக்கிறோம் இல்லையா, தப்பு இல்லையா? அது நம்ம சரி செஞ்சுக்கலாம் இல்லையா. மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே எல்லாம் திணிச்சு வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கிளைமேட்டுக்கு சார்ந்து அவங்க வாழ்றாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா. அதுவும் இந்த தமிழ் மக்களுடைய அழகு எந்த உடையில இருக்கும்னு நம்மளுக்கு தெரியுமா இல்லையா. அதுதானே அழகா இருக்கும். அதே மாதிரி இளைஞர்கள்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், நல்லதை பாருங்க, உங்களுக்கு நல்ல சிந்தனையே வரும். சரி சாமி, நன்றி. நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.